சும்மா திராவிடம் என்பது ஒரு பம்மாத்து. உங்களுக்கு கடவுளே நம்பிக்கை இல்லைன்னா பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே. திராவிட கழகத்திலோ திராவிட இயக்கங்களோ யாராவது ஆண்மை உள்ளவர்கள் இருந்தால் சவால் விடுவோம். நீ கடவுள் இல்லை, அவன் கடவுளை நம்புவோம், காட்டு முராண்டி அயோக்கியன்னு சொல்லி ஒரு சர்ச்சு வாசல்ல பெரியார் சிலையை வைங்க தைரியம் இருந்தா. நேரடியாக என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து அவர் ஒரு தடவை சந்திக்க போகும்பொழுது அவருடைய குடும்பத்தினர்கிட்ட சொன்னது, அவர் யமகண்டத்தில் யாரையும் சந்திப்பதில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு ரகசியமாக கனிமொழி அவர்கள் திருப்பதி போகிறார்கள். உள்ளே போயிட்டு நல்லா சாமி கூப்பிட்டு வராங்க. அவங்க கொடுக்குற பூர்ண கும்ப மரியாதைலாம் வாங்கிட்டு வெளியில் வந்து திருப்பதி சாமி உண்டியலுக்கு எதுக்கு காவல், அவரே பார்த்துக்க மாட்டாராங்க. உலகத்திலேயே மிகவும் மூத்த வயதான, அதாவது ஆதிகாலம் தொட்டு உள்ள தொழில் எதுன்னா விபச்சாரம் தான் அப்படின்னு வந்து வரலாறு சொல்கிறது. பாப்பானுக்கு வப்பாட்டியா வந்து வப்பாட்டி மாணவர் இருப்பவர்கள் தான் தேவேந்திர குல வேளாளர். என்ன ஒரு தவறான ஒரு பேச்சு. பிராமணர்களை தவிர வேறு அதாவது மற்ற ஜாதியினர் யாருமே வப்பாட்டி வச்சுக்கிறது இல்லையா? இது இல்லை, இதற்கு எதிர்ப்பு அந்த அளவுக்கு பெரிய வந்த மாதிரி ஒன்றும் தெரியலை. வரலையே. ஏன்னு கேட்டால் அவங்க திராவிட கழகத்தை சேர்ந்தவராச்சே. இப்போ தெலுங்கர்கள் என்பது மொழி ரீதியாக நீங்கள் வந்து ஒருத்தர்களை அவமானப்படுத்தினதா சொல்கிறீங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி ரீதியாகவே நீங்கள் அவமானப்படுத்தினவரை கைது செய்தீர்களா? சிதம்பரம் நடராஜர் காலை தூக்கி ஆடுவது வந்து அவருடைய ஆணுறுப்பை வந்து தன்னுடைய மனைவி பார்வதிக்கு காண்பிப்பதற்காக பேசினார். இதை விட மோசமாக இந்து மதத்தில் எந்த மதத்தையுமே யாராவது பேச முடியுமா? கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவன் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருங்க இருக்கா? முதல்ல திமுகவில் எவ்வளோ பேர் இருக்காங்க? அப்போ மோடி திராவிடரில் வருவார். மோடியும் திராவிடர் தான். எனக்கு கிறிஸ்துவ மத கோட்பாடுகளில் நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொல்லி என்னை கிறிஸ்துவ மதத்தில் பாதிரியாராக ஆக்குவார்கள் என்றால் சொல்லுங்கள், நாளை காலையில் நான் ரெடியாக இருக்கேன். என் மதம் உயர்ந்தது, என் தாய் அழகானவள் என்று சொல்வதில் தவறில்லை. எழுத்து வீட்டு தாயை விட என் தாய் அழகானவள்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வரும். கிறிஸ்தவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தேவதூதன்னு சொல்லுவாங்க. அப்போ தேவன் யார்? இயேசுவுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவன் கடவுள் யார்? கிறிஸ்துவ மதம் சொல்லவில்லை. இந்த திராவிடம்ங்கிற பெயர்லையும் பகுத்தறிவுங்கிற பெயர்லையும் எல்லா மதத்திலையும் உள்ள போன்னு இந்த அவங்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு எதிராக. அது இந்து மதத்தில் மட்டும்தான் பேச முடியும். இஸ்லாமிய மதத்தில் பேசினா வெட்டிடுவாங்க, கழுத்தை வெட்டிடுவாங்க. கடவுள் இல்லைன்னா கிறிஸ்துவ மதத்திலும் கடவுள் கிடையாது, இஸ்லாமிய மதத்தில் கடவுள் கிடையாதுன்னு சொன்னால் அது பகுத்தறிவு. இப்போ கூட திருமாவளவன் அவர்கள் கூட பழனிக்கு போயிட்டு வந்திருக்காரு. வழுக்குப்பாறையில் ஏறினால் சனாதன தர்மம் வரும்னு சொன்னவர் பழனி போயிட்டு வந்துட்டாரு. பழனி போயிட்டு வந்தார். கேட்டால் எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போகிறேன்னாரு. நாங்கள்லாம் மட்டும் என்ன, நாங்கள் என்ன ஏதாவது ஆப்பிரிக்காவில் போயிருக்குமா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனரும் இந்தோனேசிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகராக இருந்த மதிப்பிற்குரிய திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த், சொல்லுங்க சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாடகி இசைவாணி அப்படின்றவங்க ஐயப்பன் குறித்து ஒரு பாடல் ஒன்று பாடி சர்ச்சையாகி இருக்கிறது. அந்த பாடலின் வரிகள், ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, தாடிக்காரன் பேத்தி, இப்போ காலம் மாறி போச்சு. இந்த வரிகளை கேட்கும் பொழுது உங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது? நீங்கள் சொன்னால் எல்லாம் கரெக்டு. அதில் கூட இன்னும் சொல்லியிருக்காங்க, நீ தள்ளி வச்சா தீட்டா, நான் முன்னேறுவான் மாசா, நான் முன்னேறுவேன் மாசா. இது இப்போ சமீபத்தில் வைரல் ஆகிட்டு வருது இந்த விஷயம், பரவலாக விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஆனால் இந்த பாட்டை அவங்க ஒரிஜினலாக 2019 பாடினதாக அவங்க சொல்கிறாங்க. முன்னாடியே பாடிட்டாங்க. ஆமாம், இது ஏதோ ஒரு மேடையில் 2019 பாடினதாகவும் சமீபத்தில் அதை மறுபடியும் பாடினாங்களா இல்லை அது இப்போ மறுபடியும் எடுத்து வைரலாகுதா தெரியல. மொத்தம் பாடியிருக்காங்க. இவங்க வந்து இப்போ பா ரஞ்சித், இயக்குனர் பா ரஞ்சித்துடைய அந்த நீலம், அவர் ஏதோ ஒரு இயக்கம் வச்சிருக்காரு, அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் போல இருக்கு அவங்க, அந்த உடன் இருப்பவர். இல்லை என்னன்னா, இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். ஐயப்ப பக்தர்களுடைய விருப்பம், அவர்களுடைய உரிமை. அவர்கள் வந்து எந்த இதுக்கு கோயிலுக்கு வந்து அங்கே பெண்கள் வரக்கூடாதுன்றது ஏதோ பெண்களை தடுப்பதற்காகன்னு இல்லை. ஆட்டுக்கால் பகவதின்னு கேரளாவில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே வருடத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள், அது எந்த நாள்னு தெரியல, ஏதோ ஒரு திருவிழா ஒன்று. அந்த திருவிழா அன்னைக்கு முழுக்க பெண்கள் மட்டும்தான் இருக்கணும், ஒரு ஆண் கூட அங்கே உள்ளே வரக்கூடாது. அதாவது
ஏன்னா உடனே பொதுவாக என்ன பேசுவாங்கன்னா, பெண்களை வந்து அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பது, அவர்களுடைய உரிமையை தடுப்பதுன்னு. இதில் கேஸ் போட்டது பூரா பார்த்தீங்கன்னா, இந்த வழக்காக போட்டாங்க இல்லையா, உச்சநீதிமன்றம் வரைக்கும் அதில் போட்ட பெண்கள் இருவரும் 2 பேரும் 3 பேரும் போட்டாங்க. இதில் யாருமே இந்துவே கிடையாது, இந்து மதத்தை சேர்ந்தவர்களே கிடையாது, வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு இந்து மதத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்படியே வந்து நீங்கள் சப்போஸ் போகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க போவேன்னு சொல்லி வேணும்ன்ட்டே வந்து வம்பு பண்ணுறதுக்காக போனாங்க. அதாவது சர்ச்சையை கிளப்ப வேண்டும் என்பதற்காகவே. இப்போ வேற ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் வந்து இஸ்லாமிய மசூதிக்குள் என்னை விடவில்லைன்னு சொல்லி பேசுகிறான். இஸ்லாமிய மசூதிக்குள் அப்படி பார்க்க போனால் பெண்களே வந்து அனுமதிப்பு இல்லை. பெண்கள் வந்து அப்படி ஒரு கால் தொழுகை செய்ய வேண்டுமானால் அவர்கள் தனியாக வந்து தொழுகை செய்யணும், ஆண்களுடன் கலந்து செய்ய முடியாது. இதை நான் வந்து தவறுன்னு நான் சொல்லலை, அது அவர்களுடைய மத நம்பிக்கை. அங்கே உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அது சரி என்று நினைக்கிறார்கள். இப்போ நம்ம அங்கே போய் பேசிட முடியுமா? ஏன் ஆணும் பெண்ணும் பக்கத்தில் நின்று ஒரே வரிசையில் நின்னோ முன்னும் பின்ன நின்னோ வந்து நீங்கள் ஏன் தொழுகை பண்ணக்கூடாதுன்னு கேட்க முடியுமா? கிறிஸ்தவ மதத்தில் போய் நம்ம அது மாதிரி வேறு ஏதாவது ஒன்று கேள்வி கேட்க முடியுமா? எத்தனையோ விஷயங்களில் வந்து பாதிரியார் தவறு பண்ணுறாருன்னு, எல்லா மதத்தை சேர்ந்த கோயில் அர்ச்சகரும் தவறு பண்ணுறாரு, கோயிலில் பூசாரி தப்பு பண்ணுறாரு, பாதிரியார் தப்பு பண்ணுறாரு, இல்லை இஸ்லாமிய மதத்திலும் தவறு செய்பவர்கள். இதில் தவறு செய்பவர்கள் வந்து இந்த மதம்னு கிடையாது, எல்லா மதம் எல்லா ஜாதியிலையும் நல்லவனும் இருக்கான் கெட்டவனும் இருக்கான் பொதுவாக. இப்போ இந்த ஆட்டுக்கால் பகவதி அப்படிங்கிற அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து மட்டும்தான் வரணும் சில குறிப்பிட்ட நாட்கள், ஆண்கள் யாரும் வரவே கூடாது. அப்போ ஆண்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதுன்னு யாரும் பேசலையே, இது ஒரு சர்ச்சையே ஆகலையே. அதே மாதிரி வடக்கே வந்து வடநாட்டில் வந்து சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் வந்து அந்த எண்ணெய் ஊற்றுறது வந்து அந்த அந்த கடவுளை வந்து தொட்டே மேலே எண்ணெய் ஊற்றலாம். அதுலேயும் வந்து பெண்கள் வரலாம் வரக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அது யாரும் வந்து ஒரு கட்டுப்பாடாக நினைக்கல. அதுக்கு ஒரு கதையோ காரண காரியமோ இருக்கும். அவர்கள் அந்த ஊரில் வந்து அது ஏதோ ஒரு ஊர் பேர் மறந்துட்டேன். அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து அந்த கிராமத்தில் அந்த சிறு நகரத்தில் வீடை யாருமே பூட்டுறதில்லை. வெளியே போகும்போது கூட திறந்து வச்சுட்டே போவாங்க, திருட்டே நடப்பதில்லை. எல்லாமே ஒரு நம்பிக்கை, ஒரு இதை பொறுத்து இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சனி பகவான் வந்து நம்ம வீட்டை காப்பாற்றிடுவார், திருட்டு இல்லை, கடவுள் நம்பிக்கை என்பது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து. இதுக்கான இந்த அம்மா வந்து தேவையில்லாமல் வந்து அந்த ஐயப்பன் இதுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னால், ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரியாக இருக்கிறார். அப்போ ரெண்டாவது காடு மலையெல்லாம் தாண்டி போகக்கூடியது. அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து வனம் புலி அதெல்லாம் வரக்கூடிய வந்து அந்த மாதிரி இருக்குது, அதனால் பெண்கள் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்து சில சக்திகள் இருக்குது, அவங்க வந்து அப்படின்ற காரணத்துக்காக இருக்கலாம். இப்போ சில கோயில்களில் இதில் நம்ம அனந்த பத்மநாப சாமி கோயில் இதில் திருவனந்தபுரத்துலலாம் போனீங்கன்னா ஆண்கள் வந்து வேட்டி கட்டிட்டு தான் போகணும், பேண்டெல்லாம் போட்டுக்கிட்டு ட்ராயர் போட்டுட்டு போக முடியாது. அதே மாதிரி மேலங்கி சட்டை போட்டு வரக்கூடாது. ஆனால் பெண்களை அப்படி சொல்கிறது இல்லை, பெண்களை வந்து மேல் ஆடை இல்லாமல் வாங்கன்னு சொல்கிறது இல்லை. அது எதுக்காக அது சொல்கிறாங்கன்னா, அதிலிருந்து சில அந்த கர்ப்பகிரகத்திலிருந்து வரக்கூடிய சில சக்திகள் வந்து அவங்களுக்கு நல்லதுன்னு. அதே சமயத்தில் பெண்களை ஆடை இல்லாமல் மேலாடை இல்லாமல் வர சொல்லுவது வந்து அது நாகரீகம் அல்ல. ஒரு இடத்துக்கு ஒன்று காரணம் இருக்குது. நான் ஒரு பல உதாரணங்களை சொல்லுவது என்னென்னா, என்னமோ வந்து இப்போ அந்த ஆட்டுக்கால் பகவதி கோயிலில் வந்து பெண்கள் வந்து மட்டும்தான் வரணும், ஆண்கள் அந்த பூஜையில் கலந்துக்க கூடாதுன்னு எல்லா நாளும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நாட்கள். அப்போ யாரும் அதை வந்து கேட்கறது இல்லையே. அதை வந்து பெண்களின் ஆண்களின் முன்னேற்றத்துக்கு தடையா, ஆண்களுக்கு அந்த உரிமை இல்லையான்னு யாருமே கேட்கல. அதை புரிஞ்சுக்கிட்டு ஆம்பளைங்கெல்லாம் அன்றைக்கி போனால் கூட வெளியே இருந்துருவாங்க, பெண்கள் மட்டும்தான் அந்த பூஜையில் கலந்து கொள்கிறாங்க. ஸோ இப்படி வந்து நடக்குது. இது வந்து இந்த திராவிடம்ங்கிற பெயர்லேயும் பகுத்தறிவுங்கிற பெயர்லேயும் எல்லா மதத்துலேயும் உள்ள பூந்து இந்த அவங்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு எதிராக, அது இந்து மதத்தில் மட்டும்தான் பேச முடியுது. வேறு மதத்தில் வந்து அந்த மாதிரி பேசுனா, இஸ்லாமிய மதத்தில் பேசுனா வெட்டிடுவாங்க, கழுத்தை வெட்டிடுவாங்க. நம்ம பச்சையாக பேசுவோம். இல்லை, இந்த கேள்வி மக்கள் நிறைய கேட்குறாங்க. இது எப்படி இந்து கோயிலுக்கு மட்டும்தான் பொருந்துமா, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்? கடவுள் நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க. ஈவே ராமசாமி நாயக்கருடைய சிலையை கொண்டு போய் எங்கே வைக்கிறீங்க? கோயிலுக்கு வெளியில், ஸ்ரீரங்கம் கோயிலோ இல்லை எந்த கோயிலோ கோயிலுக்கு வெளியில் வைக்கிறீங்க. கோயிலுக்கு வெளியில் வச்சு என்ன எழுதுறீங்க? கடவுளை நம்புபவன் காட்டு முராண்டி அயோக்கியன்னு எழுதுறான். கடவுள்னா
இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுள் இல்லையா, இல்லை கிறிஸ்தவ மதத்தில் கடவுள் இல்லைன்னா கிறிஸ்தவ மதத்திலும் கடவுள் கிடையாது, இஸ்லாமிய மதத்தில் கடவுள் கிடையாதுன்னு சொன்னால் அது பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னு சொல்றதை விட அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கைன்னு சொல்லலாம். ஏன்னா கடவுளை மறுத்தா உடனே அவன் அறிவுடையவன் அப்படின்னு சொன்னால் நம்ம திராவிடத்தில் உள்ள பல பேரை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வரல நமக்கு. இவங்களுக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன சம்மந்தம்னே தெரியாதவங்களாம் இருக்காங்க. ரெண்டாவது, அத்திவரதர் வந்து அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது முதல்ல விஐபி பாஸ் வாங்கிட்டு போனவங்களாம் வந்து இந்த பாதி பேர் வந்து திராவிடர்கள், திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள்லாம் கடவுள் மறுப்பு கொள்கையால். ஆமாம், கடவுள் மறுப்பு கொள்கையால் தான் குடும்பத்தோட விஐபி பாஸ் வாங்கிட்டு போனவங்க எல்லாரும். அவங்கவுங்க இப்போ கூட திருமாவளவன் அவர்கள் கூட பழனிக்கு போயிட்டு வந்திருக்காரு. வழுக்குப்பாறையில் ஏறினால் சனாதன தர்மம் வரும்னு சொன்னவர் பழனி போயிட்டு வந்துட்டாரு. பழனி போயிட்டு வந்தார். கேட்டால் எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போகிறேன்னாரு. நாங்கள்லாம் மட்டும் என்ன, நாங்கள் என்ன ஏதாவது ஆப்பிரிக்காவில் போயிருக்குமா? நாங்களும் எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடம் இங்கே தான். எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா, நான் உங்களையும் சொல்கிறேன், என்னையும் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்கிறேன். அது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் இன்னைக்கு தான் தெரிஞ்சுது அவருக்கு. அது பழனியா இல்லை தமிழ்நாடுன்னு சொல்கிறாரா என்ன அர்த்தம் தெரியல. ஆனால் இவரே தான் ஒரு காலத்தில் வந்து இந்து கோயில்களில் கோபுரங்களில் வந்து ஆபாசமாக சிலைகள் இருந்தால், பொம்மைகள் இருந்தால் அது வந்து இந்து கோயில் அப்படின்னு பேசினார். அது என்ன, இந்த தேர்தல் வரும்போது கரெக்டாக சிதம்பரத்துக்கு போய் அந்த முண்டாசா இந்த பரிவட்டம் கட்டிக்கிட்டு தீட்சிதர்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. இப்போ தேர்தல் வர ஆரம்பிச்சிருச்சு, அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே பழனி கோயிலுக்கு போகிறாங்க. இந்துக்களை வெறும் வாக்கு வங்கியிலாக அந்த காலம் மலையேறி விட்டது. அந்த இந்துக்களை வந்து நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், அவர்களுக்கு உணர்ச்சி கிடையாது, அவர்களை வந்து திட்டலாம், நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் கடவுள் இல்லை, அவன் கடவுளை நம்புவோம், காட்டு முராண்டி அயோக்கியன்னு சொல்லி ஒரு சர்ச்சு வாசலில் பெரியார் சிலையை வைங்க தைரியம் இருந்தால், யார் வந்து திராவிட கழகத்திலோ திராவிட இயக்கங்களிலோ யாராவது ஆண்மை உள்ளவர்கள் இருந்தால் சவால் விடுவோம். காரணம் என்ன சார்? காரணம் ஏன்னா இந்துக்கள் ஏன்னா பிரிட்டிஷ்காரன் பண்ண வேலை. வெள்ளைக்காரன் என்ன பண்ணா, இந்துக்களை நீ வந்து இந்தியாவை வந்து வெல்ல வேண்டும் என்றால், ஆள வேண்டும் என்றால், நீ வந்து இங்கே உள்ள சாதிகளை வந்து ஒன்னோட ஒன்று சேர விடாத, சாதிகளை பிரித்து விடு, மதங்களை பிரித்தா. வெள்ளைக்காரர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துவ மதம் வந்தது. ஏங்க ராபர்ட் கிளைவோ இல்லை வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னால் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் ஏது? நான் கிறிஸ்தவர்களை குறையாக சொல்லவில்லை. அவர்கள் எதனால் மதம் மாறினார்களோ அது ஒரு காரணம். மதம் மாறிய மதத்திற்கு நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி இருந்து போடுங்கள். அந்த மதம்தான் உயர்ந்தது என்று நீங்கள் சொல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மற்ற மதங்களை விட என் மதம் உயர்ந்தது என்று சொல்லும்போது தான், இப்போ இந்து மதத்தில் இருந்துக்கிட்டு நான் வந்து மற்ற மதங்களை விட இந்து மதம் உயர்ந்ததுன்னு சொல்ல அவசியம் இல்லை. என் மதம் உயர்ந்தது, என் தாய் அழகானவள் என்று சொல்வதில் தவறில்லை. எழுத்து வீட்டு தாயை விட என் தாய் அழகானவள்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வருது. அந்த வகையில் இவங்க யாரும் வந்து கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியரையோ சொல்வதில்லையே கடவுள் இல்லைன்னு. அப்போ அங்கே மட்டும் கடவுள் இருக்காருன்னா இங்கே ஏன் கடவுள் இல்லை? அவ ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா அவ ஒன்றும் இல்லை. அப்படி பார்க்க போனால் இயேசு, நான் வந்து கிறிஸ்தவ மதத்தை குறை சொல்லவில்லை, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. விவிலியம் பைபிள் எழுதுனாங்க, பைபிள் வந்து இயேசு தான் கடவுள்னு சொல்கிறாங்க. ஆனால் புதிய விவிலியம் வர்றதுக்கு முன்னால் ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய விவிலியத்திலேயே அப்போ இயேசுவை வந்து பின்னால் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து எனக்கு என்னுடைய குருமார்கள்னு சொல்கிறார். அவர் கடவுள்னா கடவுளுக்கு மேலே குருமார்கள்னா அப்போ யார் அது? நம்ம கேள்வி கேட்கல. இயேசுவை வந்து இப்போ கூட கிறிஸ்தவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தேவதூதன்னு சொல்லுவாங்க. அப்போ தேவன் யாரு? இயேசுவுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவன் கடவுள் யாரு? கிறிஸ்தவ மதம் சொல்லவில்லை. ஆனால் அந்த கேள்வி இருக்கு, அந்த கேள்வி இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அப்படியே அந்த கேள்வி இருந்தால் அதை அவங்க மண்டையை உடைச்சிட்டு போகிறாங்க. அவங்க வந்து எனக்கு அது தேவையில்லை, நான் தேவதூதனையே கும்பிட்டு போகிறேன், அதற்கு மேல் இருக்க கடவுள் பெயர் வந்து எனக்கு வந்து யாருன்னு எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு கிறிஸ்தவர்கள் நினைத்தால் அது அவர்களது உரிமை, விருப்பம். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு என்ற சில நம்பிக்கைகள் இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு கடவுளுக்கு உருவமே இல்லைன்னு சொல்கிறாங்க, அவர்களுடைய விருப்பம். இந்துக்கள் வந்து ஒரு கடவுளை ஒரு இதுக்காக. இப்போது உங்கள் தம்பிக்கு வந்து நீங்கள் என்ன அண்ணன், ஆமாம், உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குதுன்னு சொன்னால் குழந்தைக்கு அப்பா. உங்கள் வீட்டில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒய்ஃபுக்கு வந்து நீங்கள் புருஷன், உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் பிள்ளை, பக்கத்து வீட்டுக்காரன்னு பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்து வீட்டுக்காரன்னு எழுத்து வீட்டு. ஒரே அரவிந்துக்கு இவ்வளவு ரோல் இருக்குது, பங்கு இருக்குது சமுதாயத்தில். இது ஒரே அரவிந்த், ஒரே சுந்தரராமன் எல்லாருக்கும் தான். யாருக்கோ நான் சித்தப்பா, ஒருத்தருக்கு மாமா, ஒருத்தருக்கு அப்பா, ஒருத்தருக்கு பையன், ஒருத்தருக்கு தம்பி, ஒருத்தருக்கு அண்ணன், இப்படி கணவர், இப்படி. அது மாதிரி
கடவுளை பல ரூபங்களில் பார்க்கிறார்கள் இந்துக்கள். இது ஒரு தத்துவம். இந்த தத்துவம் வந்து சரியா தவறான்னு நான் எங்கள் மதத்தில் நாங்கள் கவலைப்பட்டுக்கிறோம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு கடவுளே நம்பிக்கை இல்லைன்னா பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே? உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லைல்ல, இங்கேயே வரீங்க. பகுத்தறிவு சொல்லிக் கொடுக்க வரேங்கிறாங்களே, பகுத்தறிவு சொல்லிக் கொடுக்க வர எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வந்து கூப்பிட்டோமா உங்களை? நாங்கள் வந்து எங்களுக்கு பகுத்தறிவு வேணும்னு கேட்டோமா? நீங்கள் பகுத்தறிவுங்கிற பேரில் என்ன சொல்கிறீங்க? எங்களை விட அதிகமான மூட நம்பிக்கை ராகுகால யமகண்டம் பார்க்குறவர் யார் யாருன்னு பெரிய தலைவர்கள், திராவிட இயக்க தலைவர்கள்லாம் யார் யாரெல்லாம் ராகுகால யமகண்டம் பார்க்குறாங்கன்றது இது வந்து நான் தகவலை வைத்து சொல்லவில்லை, நேரடியாக என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து அவர் ஒரு தடவை சந்திக்க போகும்பொழுது அவருடைய குடும்பத்தினர்கிட்ட சொன்னது அவர் யமகண்டத்தில் யாரையும் சந்திப்பதில்லைன்னு. ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு பொதுவாக ராகுகால யமகண்டம் பார்க்கக்கூடிய ஒரு வகுப்பை சேர்ந்தவன் தான் நான். எனக்கு ஞாபகம் இல்லை. நமக்கு ரெண்டாவது அவர் வந்து சிஎம்மாக இருக்கார். அவர் வந்து வீட்டில் போய் பார்க்கணும் போது அவர் டயத்துக்கு நம்ம போனோமே தவிர நம்ம போய் நம்ம டைம் சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சி நான் வந்து போகலாம். இல்லை அவர் இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வரணும், இல்லைன்னா அப்புறம் தாண்டி வரணும், அவர் ஏமாட்டது. ஆனால் அவர் தான் வெளியில் வந்து பகுத்தறிவை பற்றி பேசுகிறார். ஆக இவர்கள் பகுத்தறிவு பற்றி பேசுபவர்கள் இல்லை. எல்லாரும் வந்து ரகசியமாக கனிமொழி அவர்கள் திருப்பதி போகிறார்கள், உள்ளே போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வராங்க, அவங்க கொடுக்குற பூர்ண கும்ப மரியாதைலாம் வாங்கிட்டு வெளியில் வந்து திருப்பதி சாமி உண்டியலுக்கு எதுக்கு காவல், அவரே பார்த்துக்க மாட்டாரான்னு. ஏங்க நீங்கள் கூட தான் வீட்டில் வந்து உங்கள் குடும்பம்னா கூட பீரோ பூட்டி வச்சுட்டு தானே வரீங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் மிஸ்ஸஸ் இருக்காங்க, இல்லை வந்து உங்கள் கூட உங்கள் அப்பா அம்மாவோ யாரோ கூட குடும்பத்தில் இருக்காங்க. ஆனால் ஒரு பீரோவை பூட்டி தானே வைக்கிறீங்க. நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே, நம்ம ஒய்ஃபு தானே, நம்ம ஹஸ்பண்ட் தானேன்னு யாராவது விட்டுட்டு வந்துடுறாங்களா? இது ஒரு இயல்பான ஒரு பத்திரமாக வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி இந்த அம்மா வந்து பேசினது. இதே மாதிரி தான் வந்து அந்த ஓவியான்னு டீக்கால இருக்காங்க, அவங்க பேசினது, முன்னால் பேசினது இப்போ மறுபடியும் வைரல் ஆகிட்டு வருது. கஸ்தூரியை வந்து தெலுங்கரை வந்து என்னை பொறுத்தவரை கஸ்தூரி பேசியதில் ஏறக்குறைய ஒரு 90% வந்து அவர் பேசியதில் வந்து தவறில்லை. ஒரு 10% நிச்சயமாக தவறு இருக்கிறது. அந்த ஒற்றை கருத்து. விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து வந்த அவங்க தெலுங்கு அரசர்கள் அவர்களுடைய அந்தப்புற நாயகிகளாக இருந்தார்கள்னு அவங்க சொல்லும் பொழுது ஒரு சிலர் இருந்தார்கள் என்பது உண்மையாக இருக்கலாம், அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தெலுங்கர்கள் எல்லாருமே அப்படிதான்ற ஒரு அர்த்தத்தில் பேசுனது மிகப்பெரிய தவறு. ஒட்டுமொத்தமாக சொன்னது தவறு. இன்னொன்று வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை வந்து இங்கே வர்ற வரைக்குமோ தெலுங்கர்கள் இங்கே அவங்க மூலமாக வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் தமிழ்நாட்டில் தாசிகளே இல்லையா? நீங்கள் சிலப்பதிகாரத்தை எடுத்து பாருங்க. சிலப்பதிகாரத்துக்கெல்லாம் அப்புறம் தானே விஜயநகர சாம்ராஜ்யம் வந்தது. சிலப்பதிகாரத்தில் மாதவியை தாசி என்று தானே, அதுதானே கதையே. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஸோ எல்லா காலத்துலேயும் உலகத்திலேயே முதலாக அந்த ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன், ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் இன் தி வேர்ல்டு, உலகத்திலேயே மிகவும் மூத்த வயதான, அதாவது ஆதிகாலம் தொட்டு உள்ள தொழில் எதுன்னா விபச்சாரம் தான் அப்படின்னு வந்து வரலாறு சொல்கிறது. ஆணும் பெண்ணும் ஒன்று சேர ஆரம்பித்த பொழுது இப்போ அண்ணன் சுபவி அடிக்கடி சொல்கிறார் திருமணம் கடந்த உறவுன்னு. திருமணம் கடந்த உறவுங்கிறது எல்லா காலத்துலேயும் இருந்திருக்கு. நான் அது சரின்னு சொல்லலை, எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு. அதுக்கு தாசின்னு அதுக்கு உண்டான சில மரியாதைகளோ, அதுக்கு அதை ஒரு தள்ளி வைக்கிறதோ, அதுக்கு சமுதாயத்தில் வந்து தாசி என்றாலோ தாசி மகன் என்றாலோ அது வித்தியாசமாக தான் பார்க்கப்பட்டது. அது வந்து சரி என்று சமுதாயம் சொல்லவில்லை. அதே சமயத்தில் அது இயல்பாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அந்த இப்போ அவங்க ஓவியா பேசுனது பார்த்தீங்கன்னா என்ன, அதாவது குறிப்பிட்ட ஒரு பாப்பானுக்கு வப்பாட்டியா வந்து வப்பாட்டி மாணவர் இருப்பவர்கள் தான் தேவேந்திர குல வேளாளர். என்ன ஒரு தவறான ஒரு பேச்சு. நீங்கள் பிராமணர்களையும் இழிவுபடுத்துகிறீர்கள், தேவேந்திர குல வேளாளர்களையும் இழிவுபடுத்துகிறீர்கள். அதாவது பிராமணர்களை தவிர வேறு அதாவது மற்ற ஜாதியினர் யாருமே வப்பாட்டி வச்சுக்கிறது இல்லையா? இல்லை அவங்களுக்கு பசங்க பிறக்கிறது இல்லையா? அவங்களுக்கு வந்து நீங்கள் தேவேந்திர குல வேளாளர்களை வந்து அப்படி எப்படி சொல்லிட முடியும்? அதாவது இது இல்லை, இதற்கு எதிர்ப்பு அந்த அளவுக்கு பெரிய அளவு வந்த மாதிரி ஒன்றும் தெரியல. வரலையே. ஏன்னா அவங்க திராவிட கழகத்தை சேர்ந்தவராச்சே. நீங்க பெயரும் திராவிடம் தான் காரணம். ஓவியா பேசுனதையும் கஸ்தூரி பேசுனதையும் பார்த்தீங்கன்னா, ஓவியா பேசுனது அவங்க பேசும்போது
இது டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு தெரியுமான்னு வந்து அவர் பேரையும் இழுத்து தான் பேசியிருக்காங்க, அந்த வீடியோவில் இருக்கு. நீங்கள் கஸ்தூரியை கைது செய்தது சரி என்றால் ஹைதராபாத்தில் கஸ்தூரி கைது, அதிரடிப்படை சென்று அல் கொய்தா பின் லேடன் கைதுன்னு போடுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியாக போட்டு தனிப்படை அமைச்சு போய் பிடிச்சிங்களே, ஓவியா இங்கேயே பேசியிருக்காங்களே, பச்சையாகவே பேசியிருக்காங்க. 2 ஜாதிகளையும் அவமானப்படுத்தியிருக்காங்க. இந்த பக்கம் பிராமணர்களையும் அந்த பக்கம் தேவேந்திர குல வேளாளர்களையும். நான் சொல்கிறேன், எந்த ஜாதியை அவமானப்படுத்தினாலும் தப்பு தானே. இப்போ தெலுங்கர்கள் என்பது மொழி ரீதியாக நீங்கள் வந்து ஒருத்தர்களை அவமானப்படுத்தினதா சொல்கிறீங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி ரீதியாகவே நீங்கள் அவமானப்படுத்தினவரை கைது செய்தீர்களா, வழக்கு போட்டீர்களா? இல்லை. இப்போ இசைவாணி வந்து சபரிமலை ஐயப்பன், சரி நீங்கள் சபரிமலை ஐயப்பன் இல்லைன்னா இங்கே இப்போ மாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலுக்கு போங்க, ஆரியபுரம் ஐயப்பன் கோயிலுக்கு போங்க, அங்கே பெண்கள்லாம் போகிறாங்களே. இந்த மாதிரி எத்தனையோ ஐயப்பன் கோயில்களுக்கு போகிறாங்க. மடிப்பாக்கத்தில் இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது, சென்னையிலேயே நிறைய வந்துடுச்சு. எல்லா இடத்துலையும் பெண்கள் போகிறாங்களே. அப்போ நீங்கள் போகலாமே. சபரிமலைக்கு தான் போகணுன்னா அப்போ ஆட்டுக்கால் பகவதி கோயிலுக்கு ஆண்கள் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அதில் ஏதோ ஒரு நியாயமும் நம்பிக்கையும் இருக்கும்போது இதே மாதிரி இதில் இருக்குன்னு விட்டு போக வேண்டியதானே. நான் போக தான் போவேன் அப்படின்னா இப்போ அங்கே அதுவும் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதவிலக்கு என்பது வந்து தீட்டு அல்ல. அது தீட்டு அல்லன்றதை அந்த காலத்தில் எதுக்காக சொன்னாங்கன்னா அது ஒரு சுகாதார கேடு வரலாம். இப்போ கூட வந்து அந்த கருத்து வந்து ஐயப்பன் கோயில் போகலை வேண்டாம் அப்படின்றதுக்கு மேன்மையாக சொல்லப்படுது இல்லை. குறிப்பாக சொல்லப்படுறது ஐயப்பன் அவர்கள் பிரம்மச்சரியம் பூண்டிருக்காரு தானே ஒரு கருத்து சொல்லப்படுது. இந்த கருத்து பெரிய அளவில் வைக்கப்படல. இல்லை 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 அதாவது நான் ஒரு 13 வருஷம் ஐயப்ப மலைக்கு போயிருக்கேன். வயது வந்த பெண்கள், ருது அடைந்த பெண்கள், பின்னால் அவங்களுக்கு வந்து அந்த மாதவிலக்கு நின்று போகுது இல்லையா, அதுக்கப்புறம் வரலாம். ஆமாம். இல்லை இந்த வயது வருவதற்கு முன்னால் வரலாம். இந்த மாதவிலக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த சமயத்தில் மாதவிலக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த சமயத்தில் திடீர்னு எப்போ வேணாலும் பெண்களுக்கு மாதவிலக்கு என்பது சில பேருக்கு ஒரு சீராக வரும், சில பேருக்கு முன்ன பின்ன வரும். அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இப்போது ஆஸ்பத்திரிக்கு போனால் வந்து தீட்டு, வீட்டுக்கு வந்தால் குளிக்கணும்னு அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய பழைய நம்மளுடைய இதிலெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சாவு வீட்டிற்கு போனால் நீங்கள் வந்து குளிக்கணும், சுடுகாட்டுக்கோ மரணம் அடைந்த ஒரு உடல் இருந்த வீட்டுக்கு. ஏன் சொன்னாங்க? நீங்கள் உடல் இறந்து அப்படின்னு சொன்னால் அந்த அந்த உடலை சுற்றி சில டாக்ஸின்கள், ரசாயனங்கள் வெளியேறுகின்றன உடலிலிருந்து. அது வந்து உயிருடன் இருக்கக்கூடிய சுற்றி அங்கே யார் போகிறாங்களோ அவர்களுடைய உடல் நலனை கிருமிகள் வந்து உட்காரும், பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் வீட்டுக்கு வந்து தலைக்கு குளிக்கணும்னு சொல்கிறாங்க. இடுகாட்டுக்கு போனாலும் அதே தான். ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஏன் சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணுறாங்க, அறுவை சிகிச்சை, இல்லை பல வியாதிகள் வரும்போது அவங்க உடலிலிருந்து சில ரசாயனங்கள் வெளிப்படுகின்றன. அது உங்களை பாதித்திருக்கலாம். இது உங்களை பாதித்தால் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் குடும்பத்தினர் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் பாதிக்கும். அதனால் வந்து தீட்டுன்னு சொல்லி எங்களை என்ன செய்ய சொன்னாங்க? குளிக்க சொன்னாங்க. இப்போ கொரோனா வந்தபோது என்ன பண்ணாங்க? அதனால தானே வீட்டில் வந்து செருப்பு போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொல்லுங்க. இந்த காலத்தில் வந்து எல்லா இடத்துலையும் செருப்பு போட்டு வீட்டுக்குள்ளே வர்றது சகஜமாக போச்சு. அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே வெளியில் செருப்பு ஷூவை அவுத்து வச்சுட்டு வரணும்னு சொன்னாங்க. தொடப்பக்கட்டை கூட வீட்டில் ஒரு ஓரமாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொன்னாங்க? இதெல்லாம் வந்து ஒரு சுகாதாரத்தை அடிப்படையாக கொண்டு நம்மால் சுகாதாரம்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான்றதுனால அவனுக்கு அது ஒரு கதை சொல்ல அந்த காலத்தில் சொல்லுவாங்க. சாயந்தரத்தில் வந்து நீங்கள் வீடு கூட்டுவாங்கல்ல, ஆமாம், அது கூட்டும்போது வெளியிலேருந்து உள்பக்கமாக கூட்டணுமா, வாசல்லேருந்து உள்பக்கமாக கூட்டணுமா. குப்பையை வந்து வெளியில் கொண்டு போய் இருட்டில் கொட்டக்கூடாது, விளக்கு வச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் போய் கொட்டணும். பகலில் கூட்டும்போது, வீட்டை கூட்டும்போது உள்ளேருந்து வெளியே கூட்டுறோம். இதுக்கு என்ன சொன்னாங்க காரணம்னா, ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்ரீதேவி உள்ளே வருவா, நீங்கள் குப்பையை வந்து நைட்டில் வந்து வெளியில் தள்ளினீங்கன்னா மூதேவி உள்ளே வந்துடுவான்னு சொன்னாங்க. மூதேவிங்கிறது ஒன்றும் தப்பானது இல்லை, மூத்த தேவி. ஸ்ரீதேவியுடைய அக்காவின் பெயர் மூத்த தேவி. மூத்த தேவி தான் மூதேவியாச்சு. இது சொன்னது என்னென்னா ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு பொருளாதாரம் இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து நம்ம இப்போ இருக்கிறத விட பொருளாதார ரீதியில் பழைய பாரதத்தில் வசதியாக தான் இருந்தாங்க. காதில் வந்து கம்மல், ஆண்கள் கூட காதில் அந்த கம்மல் மாதிரி தோடெல்லாம் போட்டிருப்பாங்க, நகையெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போது ஏதாவது கரண்ட் வீண் இருக்கும். அப்போல்லாம் வந்து மின்சாரம் கிடையாது. அப்போது
நீங்கள் இருட்டில் விளக்கு வச்சதுக்கப்புறம் உள்ளிருந்து வெளியே கூட்டினீங்கன்னா தங்கம் ஏதாவது முக்கியமான பொருள் வந்து வெளியே போயிடும். ஆனால் நீங்கள் அதை உள்ளே வச்சுட்டு மறுநாள் காலையில் குப்பையை கொண்டு போய் எரிய போகும்போது அதில் ஏதாவது ஒரு தங்கமோ நகையோ இருந்தால் நீங்கள் அதை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். பகலில் போடும்போது நீங்கள் வெளியே போகும்போது ஏதாவது தங்கம் விழுந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். இவ்வளோதாங்க. ரொம்ப யதார்த்தமான லாஜிக்கலான விஷயம். ஆனால் என்ன சொன்னாங்க, ஸ்ரீதேவி மூதேவின்னு அதுக்கு ஒரு கதையை ஒன்று சொல்லி மக்கள் இல்லைன்னா சொன்னால் டைரெக்டாக வந்து கேட்டுக்க மாட்டான். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தால் டாக்ஸின்லாம் வந்தது. நான் வாட் டாக்ஸின் சார், என்ன டாக்ஸின் தெரியுமா உனக்கு? சுகாதாரம். இப்போ நம்ம கொரோனா வந்தபோது என்ன பண்ணோம், தள்ளி நிற்க சொன்னோமே. அந்த காலத்துலலாம் வீட்டிலலாம், நான் சாதி ரீதியாக சொல்லவில்லை, ஒரு குடும்ப தலைவி, தாய் இல்லை தமக்கை, அவங்க வீட்டில் உள்ள சமையல் பண்ணுறாங்கன்னா குழந்தைங்கள்லாம் கூட உள்ளே வந்து மேலே வந்து விழுறது வந்து இது பண்ண மாட்டாங்க. குளிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க. குளிக்கலைன்னா என் மேலே வந்து படாத, என் மேலே இடிக்காத. இதனால் சொன்னார்கள் தீட்டு. ஒன்றும் இல்லை, குளிச்சுட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் சுகாதாரமாக இருக்கும், ஆரோக்கியம் இதுவாக இருக்கும். நீங்கள் குளிக்காமல் வரும்பொழுது ஒரு ஏதாவது ஒன்று இது படுன்றதுக்காக. ஸோ எல்லாமே சுகாதாரத்தை மனதில் வைத்து வந்தது. பிற்காலத்தில் அந்த சுகாதாரம்ங்கிறத மறந்துட்டு அந்த வெறும் அது அந்த சடங்குன்ற வார்த்தை மட்டும், காரணத்தை விட்டுவிட்டு சடங்கை மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள், காரணமே தெரியாமல். அதனால வந்த குழப்பங்கள் பல. அது தீண்டாமைன்னு சொன்னாங்க, அது வந்து எப்படியோ ஜாதி ரீதியாக அது வித்தியாசப்பட்டு போய்விட்டது, எல்லாம் ரைட். இப்போ இந்த ஓவியாவை என்ன செய்தார்கள், கருப்பர் கூட்டம் சுரேந்தர் பேசினதை விடவா இந்த திமுக ஸ்போக்ஸ்மேனாக இருக்கிற ராஜீவ்காந்தி, சிதம்பரம் நடராஜர் காலை தூக்கி ஆடுவது வந்து அவருடைய ஆணுறுப்பை வந்து தன்னுடைய மனைவி பார்வதிக்கு காண்பிப்பதற்காக பேசினார். இதை விட மோசமாக இந்து மதத்தில் எந்த மதத்தையுமே யாராவது பேச முடியுமா? வேறு எந்த மதத்திலேயாவது அதை பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா? இதுவே நீங்கள் இஸ்லாமிய மதத்தை பார்த்து சொல்லியிருந்தீங்கன்னா ராஜீவ்காந்தியின் கழுத்து அவருடைய தலையில் நின்று இருக்காது 24 மணி நேரத்துக்கு. நான் வந்து அவரை மிரட்டணுன்னு அவர் மேலே, ஏன்னா இந்துக்கள் வந்து சகிப்புத்தன்மை அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து இவங்க வந்து அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி இசைவாணி பேசுது, தேவையில்லாத பேச்சு. ஐயப்பன் மலைக்கு நான் என்ன பயந்துருவாங்களோ அவங்க என்ன, நான் வந்து இந்த தாடிக்காரன் பேபி, நாங்கள் தாடிக்காரருக்கே பயப்படலையே. கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவன் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருங்க இருக்கா? முதல்ல திமுகவில் எவ்வளோ பேர் இருக்கான் கடவுள் மறுப்பு கொள்கை? தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கா? நீங்கள் பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே தவிர, பெரியார் சொன்னதில் நீங்கள் எல்லாமே நல்ல சமூக நீதி கருத்துக்கள்லாம் விட்டுட்டீங்க. அவர் திமுககாரனை பற்றி கண்ணாமண்ணன் பேசியிருக்காரு. பெரியாரும் சரி, பாரதிதாசனும் சரி, அண்ணாவுடைய அறிஞர் அண்ணாவுடைய பிறப்பை பற்றிய மோசமாக எழுதியிருக்கிறாரு. நான் சொல்றது எழுத்துல, பத்திரிகையில் எழுதியிருக்காங்க. இவங்க சபரிமலையில் வந்து நான் தாடிக்காரன் பேபின்னா இருங்க. தாடிக்காரன் பேத்திக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? நீங்கள் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டாருன்னு ஒரு கால் சம்மந்தம் சொல்கிறாங்களோ. ஒரு வருஷம் பூரா நாராயணகுரு போன்றவர்கள் போராடும் போது நடுவில் 2 நாள் போயிட்டு வந்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த யுனெஸ்கோவில் வந்து அவர் வந்து விருது வாங்கிட்டாருன்னு போட்டு விக்கிபீடியாவில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் யுனெஸ்கோவுக்கு எழுதி கேட்டதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி ஒரு விருதே அவர் பேரில் எந்த காலத்துலையும் கொடுக்கப்படலைன்னு தான் விக்கிபீடியாவில் சொல்லி அதை ரிமூவ் பண்ணாங்க. நம்ம திராவிடர்கள் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து எந்த அளவுக்கு பொய்யர்கள், பொய்யும் புனை சுருட்டும் இவர்களுடைய கொள்கை அப்படிங்கிறதுக்கு இந்த யுனெஸ்கோ விருது ஒரு உதாரணம். அது வரைக்கும் கேட்டால் யுனெஸ்கோவே விருது கொடுத்துருச்சு பெரியாருக்கு. யாரும் யுனெஸ்கோவில் போய் கேட்க மாட்டான்ற நம்பிக்கையில் இந்த மாதிரி தான் வந்து எல்லா விஷயத்துலையும் போய் சொல்லக்கூடியவர்கள். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி தாடிக்காரன் பேத்தியாக இருந்து விட்டு போங்கள், அது உங்களுடைய சௌகரியம். அது கொள்கை உங்களுடைய கொள்கை, உங்களுடைய விருப்பம். அவருடைய கொள்கைகள் உங்களுக்கு விருப்பமாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்வதாக இருக்கலாம். அது இப்போ எனக்கு ஏற்றுக்கொள்ள, நான் வந்து பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதே சமயம் அவர் சமூக நீதியே பேசவில்லை என்று நான் வந்து சாதிக்க விரும்பவில்லை. சில நல்ல விஷயங்களையும் சொல்லி இருக்கிறார். பட் பல விஷயங்களில் வந்து அவர் சாதியெல்லாம் வந்து மட்டமாக பேசியிருக்காரு. உங்களை போன்ற எண்ணம் ஏன் அவங்களுக்கு வரமாட்டேங்குது? நல்லதை எடுத்துக்குவோம், கெட்டதை விட்டுருன்ற எண்ணம் ஏன் வரமாட்டேங்குது? இல்லை, ஏன்னா அவங்க எங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கே, அதோட வெளியே வரக்கூடாது. எங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. பெரியாரை மார்க்கெட்டிங்காக வச்சு நாங்கள் தமிழை வந்து தமிழையும் திராவிடத்தையும், திராவிடம்ங்கிறது என்னங்க, யாருங்க திராவிடம்? கர்நாடகா திராவிடமா? இப்போ மற்ற மாநிலம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
திராவிடர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்னு பார்த்தா குஜராத்தில் இருக்கிறவனும் திராவிடன்னு சொல்லி சில வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது, அவங்களையும் திராவிடர்கள் என்று சொல்வதுன்னு. இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கேட்டால் தீக்காவில் சேர்ந்த திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் சேர்ந்தா அப்போ மோடி திராவிடரில் வருவார். மோடியும் திராவிடர் தான். நான் சொல்றது வரலாற்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் விளையாடுறாருல கோச்சாக இருந்தார் ராகுல் டிராவிட். ஆமாம், அவர் ஜாதியில் பிராமணர். பிராமணர்களில் திராவிடன் என்ற பெயர் வந்து சகஜமானது, ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர். அவர் அந்த ராகுல் டிராவிட் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இருந்திருக்காங்க. இதே திராவிடுங்கிற பேரை வந்து குஜராத்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப வெகு சிலர். இப்போ ஒரு ஜாதியிலையும் நம்ம வந்து நாயுடு நாயக்கர் அப்படின்னு சொல்கிறோம், ஐயர் ஐயங்காருன்னு சொல்கிறோம். இல்லை வேறு வேளாளரில் வரும்போது இசை வேளாளர், இந்த வேளாளர் இந்த ஒரு வேளாளர்லேயே ஒரு பலவிதமான உட்பிரிவுகள் இருக்குது. செட்டியார்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் வேறு, பல பிரிவுகள், தெலுங்கு மணி செட்டியார் வேறு, 24 மணி செட்டியார் வேறு, தெலுங்கு செட்டியார் வேறு. இப்படி இது அப்படி நாளடைவில் பிரிந்தது. தொழில் ரீதியாக பிரிந்ததை பின்னால் வந்து சாதியாக்கி விட்டார்கள். அது இந்துக்களை என்ன வேணா சொல்லலாம், யாரு கேட்கணும். ஆனால் அந்த நிலை மாறி வருகிறது. இப்போ ஆந்திராவில் பாருங்க, திருப்பதியில் வந்து வேற்று மதத்தினர் இருந்தால் அவங்களெல்லாம் பணிமாற்றம்னு சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டார். அதே மாதிரி அவர் முக்கியமானது ஒன்று கொண்டு வந்திருக்காரு, அறநிலையத்துறை நிர்வாகம் மட்டும்தான். இது ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புகள். அறநிலையத்துறை எந்த மாநிலமாக இருந்தாலும் வெறும் அவங்க வந்து இதை மட்டும்தான், அந்த நிர்வாகம் தணிக்கை, நிர்வாகம்ங்கிறது அலுவலக நிர்வாகம். பூஜைகளிலோ வழிபாட்டு முறைகளிலோ அவர்களுக்கு எந்த ஆகமத்திலேயோ அவர்கள் தலையிடக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? ஆமாம், ஆந்திராலையும் நடக்குது. தமிழ்நாட்டில் நிச்சயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அதை பற்றி பேசுகிறோம். இங்கே என்ன பூஜை செய்யணும் போகணுங்கிறது அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டிசைட் பண்ணுவோம். அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அவர் உள்ளே வரக்கூடாது. அவர் இந்த விஷயத்தில் ரூலே அப்படிதான். சட்டம், உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நம்ம ஒரிஜினலாக HRNC ஆக்டே அதான் சொல்லுது. இந்து அறநிலையத்துறை சட்டமே அதைத்தான் சொல்லுகிறது. இப்போ இங்கே உள்ளவங்க தெரிஞ்சு தெரியாமல் இருக்காங்களா, இல்லை தெரியாம தான் இல்லை வேணும்னு உள்ளே போகிறோம். ஏங்க இந்து அறநிலையத்துறையில் வந்து 50% மேல் வந்து வேற்று மதத்தினரை வந்து சேர்க்கணும், வந்து சட்டம் இருக்குது. வேற்று மதத்தினர் இந்து அறநிலையத்துறையில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு. அப்போ தமிழ்நாடு அரசு திராவிட மாறி மாறி திமுக அதிமுக வரும்போது வாக்கு வங்கி அரசியலுக்காக என்ன பண்ணுறாங்க, அவன் வந்து எந்த ஜாதியில் போகிற, அதாவது எந்த மதத்தில் பிறந்தான் என்று கேட்பதை விட அவங்கள்ட்ட வந்து ஒரு டிக்ளரேஷன் வாங்கிக்க, இந்து மதத்தின் கொள்கைகளில் கோட்பாடுகளில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எதுனா அவன் இந்து. இதையே வச்சுக்கிட்டு சர்ச்சுக்குள்ளே போக முடியுமா? இதே மாதிரி சர்ச்சில் எழுதி கொடுத்துட்டு எனக்கு கிறிஸ்துவ மத கோட்பாடுகளில் நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொல்லி என்னை கிறிஸ்துவ மதத்தில் பாதிரியாராக ஆக்குவார்கள் என்றால் சொல்லுங்கள், நாளை காலையில் நான் ரெடியாக இருக்கேன். இல்லை வந்து ஒரு மசூதியில் வந்து இஸ்லாமிய கோட்பாடுகளில் நம்பிக்கை இருக்கிறதுன்னு ஒரே ஒரு ஃபார்மில் நான் கையெழுத்து போட்டால் முதல்ல என்னை மசூதிக்குள்ளே விடுவாங்களா, இல்லை மசூதியில் வந்து என்னை வந்து ஏதோ ஒரு பொறுப்பில் வைப்பாங்க? இல்லை, அதே இந்துக்களிடம். ஆனால் இது வந்து திருப்பி வில்லனை காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவன் வந்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வெளியில் வந்து ஒரு கொலை பண்ணுவான். ஆமாம், அதாவது சாமிக்கு பூஜை பண்ணுறவன் கொலையும் பண்ணுறான். ஏன் பாதிரியார்கள் தவறு செய்வது இல்லையா, இல்லை இஸ்லாமியர்கள் வந்து தவறு செய்வது இல்லையா? எல்லா மதத்திலும் தவறு செய்பவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் போல் நடிப்பவர்கள் இந்து மதம் உட்பட எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள். அதையே இதை மட்டும் காட்டுறீங்க. இந்த RJ பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூக்குத்தி அம்மன், அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்து மதத்தை வந்து கிண்டல் பண்ணி எடுத்திருந்தார். ஒரே ஒரு காட்சி வந்து கிறிஸ்தவ மதத்தை கிண்டல் பண்ண மாதிரி எடுத்திருந்தார். ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் வந்து பயந்து போய் எதனாலேயோ அழுத்தம் ஏற்பட்டு அதை வெட்டி எடுத்துட்டார். இது ஏங்க, இது எதனால்? இப்போ கூட நம்ம மெய்யழகன் ஒரு படம் வந்தது, அருமையான படம். இவர் கார்த்தியும் அரவிந்த் சாமி மிக சிறப்பான படம். கமர்ஷியலாக பிரமாதமாக ஓடலை, ஆனால் மிக மிக சமீபத்தில் வந்து பல ஆண்டுகளில் வந்து ஒன்றி போகிற மாதிரி இருக்கு. அந்த கதையோடு ஒன்றி போகிற மாதிரி அருமையாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதில் வந்து நடுவில் ஒரு காட்சி வெட்டப்பட்டதுன்னு இப்போ வீடியோவில் வந்து அந்த காட்சியில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வெண்ணிங்கிறது தஞ்சாவூரில் உள்ள வெண்ணி ஆற்றங்கரை, வெண்ணி பரந்தலைய, அதாவது வெண்ணியில் வந்து சோழன் வந்து கரிகாலனும் அந்த பக்கம் பாண்டியன் சேரன் வேளிர்கள்லாம் சேர்ந்து போராடுறாங்க. மிகப்பெரிய ஒரு போர் நடக்கிறது. அதில் வந்து சோழன் வெற்றி பெறுகிறான் கரிகாலன். இதுதான் வெண்ணி போர். ஆமாம்.
உண்மையை சொல்லப்போனால் ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னால் அந்த வெந்நியில் பிறந்தவன் தான் நான். அதனால தான் எனக்கு கொஞ்சம் போர் குணம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த வெண்ணி தஞ்சாவூர் வெண்ணியை வண்ணாற்றங்கரைன்னு நம்மளால அது வெண்ணி ஆற்றங்கரைன்னு வச்சதை இன்னைக்கு வந்து வண்ணாத்தங்கரைன்னு வச்சுட்டான். என்னமோ வந்து அது துணி துவைக்கிற இடம் மாதிரி வண்ணாத்தங்கரைன்னு, வெண்ணி ஆற்றங்கரை. அதை பற்றி பேசிட்டு ஈழத்தில் நடந்தது, ஈழத்தை வந்து நம்மளுடைய, ஏன்னா இங்கேருந்து சோழர்கள் ஈழம் போயிருக்காங்க, மற்றவர்கள் போயிருக்காங்க, சீனா வரைக்கும் போயிருக்காங்க, சோழர்கள் பாண்டியர்கள் போயிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அதில் ஈழத்தை பற்றி வருகிறது. ஏன் வெட்டிட்டாங்க? ஈழத்தை பற்றி எழுதுனா இப்போ இருக்கிற திமுக அரசுக்கும் வரும். தொப்புள் கொடி உறவு, அதில் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க ஈழம் அப்படின்னா யாரையோ அவங்கள சொல்கிற மாதிரி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையை கூட சொல்ல விட மாட்டாரு, வரலாற்று நிகழ்வை கூட வந்து. ஆனால் இது யாருக்கு பொருந்துகிறது? இந்து மதத்திற்கு மட்டும்தான், மற்ற மதங்களுக்கு கிடையாது. கிடையாது. மூக்குத்தி அம்மனில் வந்து கிறிஸ்டியனை பற்றி வரும்போது அந்த காட்சியை விட்டு இப்போ ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்கிறாரு, ஒரு ஆடியோ ரிலீஸில் எல்லாரும் சினிமாவை பார்க்கணும். ஏயா நீ இந்து மதத்தை கிண்டல் பண்ணி எடுக்கும்போது அந்த மாதிரி வரும்போது தான் இப்போ இதே வந்து ஏன் கங்குவாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தது? சூர்யா நடித்த படம் காக்க காக்க அருமையான படம், பிதாமகனில் மிகச்சிறப்பாக அவர் பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட நடிகர் கங்குவா. ஏன்னா கங்குவா சுமாரான படம்னா அப்படி பார்க்க போனால் எல்லா நடிகர்களுக்குமே நல்ல படம், பிரமாதமான படம். இன்னி வரைக்கும் ரஜினிகாந்த் எத்தனையோ, வேட்டையன் வரை எத்தனையோ படம் நடிச்சிருக்காரு, தவிர பாட்சாக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு படம் சொல்ல முடியாது. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அது மாதிரி கமலஹாசன் எத்தனையோ படங்கள் நடித்தாலும் நாயகனுக்கு ஈக்குவலாக இன்னொரு படம் சொல்ல முடியாது. சிவாஜி கணேசனுக்கு, எம்ஜிஆருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு நடிகருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அவர்கள் நடித்த சில படங்கள் சூப்பராக போகும், சுமாராக போகும், போனி ஆகாமலும் போகும், இப்படி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஏன் கங்குவாவுக்கு இவ்வளவு எதிர்ப்பு என்றால், சூர்யா குடும்பத்தினர், சிவகுமார் குடும்பத்தினர் வந்து சில விஷயங்களில் மக்களுடைய அந்த ஜோதிகா அவர்கள் கேட்டார்கள், ராஜராஜ சோழன் வந்து அவ்வளோ பெரிய இது கட்டினதுக்கு பதிலாக ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருக்கலாம், கோயில் கட்டுறதுக்கு. அவர் புரியாமல் பேசுகிறார். ராஜராஜ சோழன் வந்து அது சரித்திரம் தெரிந்தால் அந்த பீரியட்லேருந்தே கோயில்கள் வெறும் வந்து வழிபாட்டு தலங்களில் பொருளாதார மையங்களாக இருந்திருக்கின்றன, சமுதாய கூடங்களாக இருந்திருக்கின்றன. அங்கே தான் சமூக நீதியே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, கலாச்சாரம் அங்கே தான் வளர்க்கப்பட்டிருக்கிறது. கோயில் கோபுரத்தை தாண்டி பெருசாக பில்டிங் கட்டக்கூடாதுன்னு சொன்னது எதுக்காக? கோயில் கோபுரத்துக்கு மேலே வச்சுருக்கிற கலசத்தில் நவதானியம் வச்சுருக்கேன், அது வந்து இடி மின்னலை தாங்கி நம்ம இந்த ஷாக் அப்சார்பர்னு சொல்லுவாங்கள்ல, பூமிக்கு கொண்டு போகக்கூடிய சக்தி உள்ளது. அதை தாண்டி பெருசாக இருந்தால் இடி விழுந்தால் அவன் பில்டிங்கில் விழுந்துடும். அதனால் கோபுரத்துடைய ஹைட்டை தாண்டி பில்டிங் கட்டக்கூடாது. இன்றைக்கி எல்லாம் வந்து கோபுரத்துக்கு பக்கத்துலேயே ஃப்ளாட்டு பிரமாதமாக வந்துடுச்சா, அது காலம் மாறி போச்சு. அப்போ ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க? அந்த கோபுரத்துக்கு மேலே உள்ள கலையங்களில் உள்ள நவதானியத்துக்கு 12 வருஷம் தான். அந்த நவதானியம் 12 வருஷம் ஆச்சுன்னா கெட்டு போயிடும். அதை எடுத்துகிட்டு புதுசாக நவதானியங்கள் வைத்து மறுபடியும் வந்து அதில் அப்போது புனரமைப்புகள் 12 வருஷத்தில் இடிஞ்சு போயிருக்கும், கொஞ்சம் தகர்ந்து போயிருக்கும். அப்போது எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரு விஞ்ஞானம் இருந்தது. அந்த விஞ்ஞானத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இல்லை தெரிஞ்சுக்கலன்னா நம்பிக்கை இருக்குன்னா பேசாமல் விட்டுருணும். அப்போ நீங்கள் ஆர்ஜே பாலாஜி வந்து அப்போ கங்குவா எதுக்குன்னா, எனக்கு புரியுது, கங்குவா வந்து சூர்யாவின் மிகச்சிறந்த படம் அல்ல, சுமாரான படம். எத்தனையோ படங்கள் ஒவ்வொரு நடிகருக்கும் சுமாரான படங்கள் இருந்திருக்கின்றன, ஃபெயிலியரான படங்கள் இருந்துருக்கு. ஏன் இவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னா, மற்ற சமயத்தில் வந்து சிலருடைய மனதை பாதிக்கக்கூடிய லெவலில் நீங்கள் ஏன் வந்து ராஜராஜ சோழன் வந்து கோயில் கட்டினதுக்கு பதில் ஆஸ்பத்திரி கட்டிருக்கலாம். இன்றைக்கி அவன் என்ன பதிலுக்கு சொல்கிறான், கங்குவா படம் போகிறதுக்கு போல அந்த 300 ரூபாய்க்கு நான் ஸ்கூலில் 2 பேருக்கு நோட் புக் வாங்கி கொடுப்பேன். அன்றைக்கி அது பேசுனதுனால வந்து எதிர்வினை. ஆமாம், இது கங்குவா படத்தின் தோல்வி அல்ல, வாய்க்கொழுப்புக்கு வந்த எதிர்வினை, இவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இந்துக்கள் இப்பொழுது வந்து விழித்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இவங்க வந்து இப்போ கூட திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து அவர் வந்து இந்த விநியோகஸ்தர்கள் இதுலேருந்து அவர் சினிமாக்காரர் என்ற இதில் வந்து அது தொழிலில் இருக்கிறதுனால, வியாபாரத்தில் இருக்கிறதுனால சொல்கிறார், எந்த படத்தையும் இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து யாரும் முத நாளே விமர்சிக்கக்கூடாது, தியேட்டரில் போய் வரும். அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்து விட்டு புத்தகம் நன்றாக இருக்கிறதுனா நீங்கள் அடுத்தது நண்பர்கிட்ட என்ன சொல்லுவீங்க, போருப்பா அந்த புக்கு சொல்ல தான் சொல்கிறீங்க. புத்தகம் படிச்சுட்டு ஒரு வாரத்துக்கு நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லி பாருங்கள் யார்ட்டையாவது. சாத்தியமா? நடைமுறையில் ஒரு புத்தகம் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன், படித்து பார்த்துட்டு சார் நல்லா இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது, இல்லை நிறைய அதில் தகவல்கள் புதினங்கள் இருக்குது சார், இல்லை சார் சரியா புத்தகம் போர் அடிக்குது சார். அது கூட ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தையும் அந்த டேஸ்ட் அவர்களுடைய ரசத்தையும் பொறுத்து இருக்கிறது. சிலருக்கு பிடிக்கிறது, சிலருக்கு பிடிக்காமல் போகலாம்.
நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து புக்கை பற்றி பேசவே கூடாதுன்னு சொன்னால் இது நடைமுறையில் சாத்தியமா? அது மாதிரி யூடியூப்பில் போடக்கூடாது, இதில் போடக்கூடாதுன்னா வாட்ஸ்அப்பில் போட்டான்னா என்ன பண்ணுவேன்? யூடியூப்பில் வேணால் போட வேணாம், வாட்ஸ்அப் தேட்டருக்குள்ளே யாரையும் அனுமதிக்கக்கூடாது, தேட்டர் வாசலில் நின்று பேசுனா, ரோட்டில் நின்று பேசுனா. இது எதுக்காக சொல்லணும்னா, இந்த மாதிரி வந்து ஒரு காலத்தில் வந்து இந்துக்கள் சகிப்பு தன்மையாக இருக்கிறார்கள் என்று வெள்ளைக்காரன் பிரித்து விட்டு போனதுனால சாதிகளை வைத்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியில் குருபங்கி ஏதோ ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா 11 பேர் முஸ்லீம் நின்று இருக்காங்க. 65% வந்து இஸ்லாமியர்கள் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய இடம். ஒரே ஒரு இந்து பிஜேபி சார்பான, பிஜேபிங்கிறதுக்காக சொல்ல, ஒரே ஒரு இந்து நிற்கிறார். அவர் எந்த கட்சியாகனா இருக்கட்டும், பிஜேபிங்கிறது எதேச்சியான ஒரு செய்தி. 1,12,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டாரு. 11 முஸ்லீம்களும் சேர்ந்து 25,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. 65% வந்து இஸ்லாமிய வாக்காளர்கள் கொண்ட தொகுதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நீங்கள் கண்மூடித்தனமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்களே. ஓ, இந்து என்றால் அவன் இஸ்லாமியனுக்கு எதிரானவன், கிறிஸ்தவன் என்றால் அவன் இஸ்லாமியனுக்கு எதிரானவன், இப்படியெல்லாம் வந்து போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடையே அந்த அரசியலுக்காகத்தான் நம்மை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் அரசியல்வாதிகள்ங்கிறது மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். விழிப்புணர்வு வந்து விட்டது. அந்த வகையில் நீங்கள் வந்து இன்னும் வந்து நீங்கள் வந்து இந்து கடவுள்களை மற்றும் வந்து நீங்கள் வந்து இந்து பழக்க வழக்கங்களை மட்டும் வந்து நீங்கள் வந்து விமர்சித்தோ இல்லை விகசித்துன்னா கிண்டல் பண்ணியோ வந்ததுனால் அவர்கள் இது வந்து ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காண்பிக்கும் காலமே அல்ல. நான் கிறிஸ்தவர்களையும் கேட்டு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னாருன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு கிறிஸ்தவரை கூப்பிட்டு ஒரு கன்னத்தில் அரைஞ்சு பாருங்க, திருப்பி இவங்க 2 கன்னத்துலேயும் அறைவார். தவறு இல்லை. நான் அவர் அந்த மதத்தை வைத்து சொல்லவில்லை. கௌதம புத்தர் சொன்னாருங்கிறதுக்காக வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு யார் இன்றைக்கி இருப்பாங்க? இல்லை இந்து மதத்தில் கடவுள் சொன்னாருன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தா நான் உங்களை திட்டின நீங்கள் திருப்பி தான் திட்டுவீங்க. அவர் என்னை திட்டுறது வந்து போன ஜென்மத்தில் நான் அவரை திட்டியிருப்பேன், அதனால் அவர் திட்டாருன்னு சொல்லிட்டு யாராவது அமைதியாக போவானா? இது இன்றைய சூழ்நிலையில் கால தேச வர்த்தமானத்தில் இது வந்து பொருந்தாத ஒரு விஷயம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் வந்து இந்துக்கள் வந்து இதுவரை வந்து நான் என்ன சொல்கிறேன், மற்ற மதங்களை மதியுங்கள். உங்களுடைய மதம் உங்களுக்கு உயர்வு என்றால் அதை கொண்டாடுங்கள். மற்ற மதம் அது எந்த மதமாக இருந்தாலும் மற்ற மதத்தை குறைத்து பேசாதீர்கள். இல்லை, மதத்தில் மட்டுமே இந்த ஒரு தாக்கம் இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியை பற்றி பேசி அந்த ஒரு பாடலை பாடி உடனடியாக நடவடிக்கை, கைது எல்லாமே பண்ணாங்க. இப்போ இந்த விஷயத்தில் இந்த தமிழக அரசு அமைதியாக நோக்கம் என்ன? இதை விரைந்து நடவடிக்கை எடுக்குமா, இல்லை இது கேரள அரசு தான் நடவடிக்கை எடுக்குமான்னு கேள்வி வருது. ஊழல் பண்ணாலும் சரி, குற்றம் பண்ணாலும் சரி, மோசடி பண்ணாலும் சரி, கள்ள சாராயம் வித்தாலும் சரி, இல்லை மோசமாக பேசினாலும் சரி, அநாகரிகமாக பேசினாலும் சரி, திமுகவுக்கு ஆளுங்கட்சியான திமுகவுக்கு வேண்டியவர்கள், இவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு உறவு உள்ளவர்கள் என்றால் சரி, நான் சொன்ன எல்லா குற்றங்களும் அவர்கள் எது செய்தாலும் அது கண்டுகொள்ளப்படாது. நீங்கள் எதிர்ப்பக்கம் ஏதாவது அரசியல் ரீதியில் எதிர்ப்பக்கம் இருக்கும் பொழுது நீங்கள் கிழக்கு பதிப்பகம் பத்ரி சார் வந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசினாருன்னு சொல்லி அவரை பிடிச்சி உள்ள வச்சாங்க, கஸ்தூரியை பிடிச்சி உள்ள வச்சாங்க. மகாவிஷ்ணுங்கிறவர் கர்மவினையை பற்றி பேசினாருன்னு சொல்லி அவரை தனிப்படை வச்சாங்க. உமாசங்கர் ஐஏஎஸ் வந்து இயேசு மட்டும்தான் வந்து உலகத்தில் தேவன், மற்ற எல்லாமே கடவுள்கள்லாம் ஃப்ராடுன்னு பேசினார் பள்ளியில் போய். அதே பள்ளி கல்வித்துறை தான் அவரையும் அனுப்பி வைத்தது, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி. அவரையே நீங்கள் கைது பண்ணல, வழக்கு போடல. ஃபாத்திமான்னு ஒரு அம்மா இஸ்லாமியர், அவங்க என்ன சொன்னாங்க, இஸ்லாமிய மதம் ஒன்று தான், பாக்கி பேர்லாம் மற்ற மதங்கள் இருந்தால் அந்த மற்ற மதத்தினரை அந்த இடத்துல அழிக்க வேண்டியது இஸ்லாமியனுடைய கடமைன்னு சொன்னாங்க. இதுக்கு எந்த தனிப்படையும் போகலையே, கைது வழக்கு இல்லையே. அதே பள்ளிக்கல்வித்துறை அனுப்பி தான் அரசு பள்ளிகளில் பேசப்பட்டது. மகாவிஷ்ணுவுக்கு மட்டும் வந்ததே. மகாவிஷ்ணு இத்தனைக்கும் பேசும்போது அந்த ஃபுல் வீடியோ கேட்டிங்கன்னா, நான் இயேசு, புத்தர், அல்லாஹ் எல்லாரையும் மதிப்பவன், எல்லா மதங்களுக்கும் வந்து சம அந்தஸ்து கொடுப்பவன், இந்து மதத்தை பற்றி நான் வந்து பேசுவதற்கு காரணம் நான் அந்த மதத்தை சேர்ந்தவன், எனக்கு அந்த மத கோட்பாடுகள் தெரியும் என்பதால் பேசுகிறேன். தவறு என்ன? கர்ம வினை ஒன்று இருக்குது. ஐயா, நீங்கள் ஆளுநர் வந்து அவருக்கு வந்து தமிழ்தாய் வாழ்த்து அவர் கலந்து கொண்ட விழாவில் வந்து யாரோ பாடின வந்து இப்படி சீட்டை வந்து கீழே போட்டாங்க, அது ஒரு வரி மிஸ் ஆயிடுச்சு, அதுக்கு ஆளுநர் பதவி விலக வேண்டும், அவர் ஆளுநர் இல்லை ஆரியனர்னு உடனே நீங்கள் வேற எங்கேயோ போயிட்டீங்க, அவர் பதவி விலக வேணும்னு சொன்னீங்க. கர்ம வினை என்னாச்சு? ஒரே வாரத்தில் உதயநிதி அவர்கள் வந்து
கலந்து கொண்ட அரசு விழாவில் 2 வரி தவறாக பாடப்பட்டது. அப்போ வந்து கேட்டாரு, ஆளுநர் பதவி விலக வேண்டும் கேட்டாரு. உதயநிதி பதவி விலகிட்டாரா? இல்லை, யாராவது ஒரு மீடியாவில் வந்து உதயநிதியை நீங்கள் பதவி விலக, நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்களே நீங்கள் பதவி விலகலையான்னு கேட்கறதுக்கு இங்கே யாருக்கும் தைரியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் உடனே வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு பிரித்து போட்டுருவாங்க. விடிகாத்தால் 3 மணிக்கு வீட்டில் வந்து கதவை தட்டுவாங்க. அச்சுறுத்தல், அராஜகம். நீங்கள் அதாவது நீதினா சமநீதியாக இருக்கணும், சமூக நீதியாக இருக்கணும், சமநீதியாக இருக்கணும். அது வந்து ஆளுநர் செய்தால் அவர் ஆரியனர், அவர் பதவி விலக வேண்டும். அதே துணை முதல்வர் இருக்கும்போது நடந்ததுன்னா இதை பெரிதாக்காதீர்கள், அரசியலாக்காதீர்கள்ங்கிறாரு. ஒரு வாரம் முன்னாடி நீங்கள் அரசியலாக்குனீங்க. கட் அவுட் வந்து எடப்பாடி பீரியடில் கட் அவுட் வச்ச போது கட் அவுட்டை வைத்து தான் மக்களை வந்து கும்பி கருகுது, குடல் கருகுது, கும்பி வேகுது, கட் அவுட் ஒரு கேடா என்று மக்கள் கேட்கிறார்கள்னு இப்பொழுதைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து ட்வீட் பண்ணார். இன்னைக்கு இப்போ ஜெகதரட்சகனுடைய உறவினர் திருமணம் தாம்பரத்தில் நடந்தபோது குரோம்பேட்டை அந்த தாம்பரம் பகுதியில் வந்து 25 அடிக்கு கட் அவுட்டு. மின்சாரத்துறையை கேட்டால் எனக்கு தெரியாது, அப்ரூவல் நான் கொடுக்கலன்றான், ஹைவேஸில் எனக்கு தெரியாதுன்றான், பிடபிள்யூடி எனக்கு தெரியாதுங்கிறான். பெரியவருக்கும் சின்னவருக்கும் 25 அடி ஒசரத்தில் கட் அவுட் எப்படி போட்டிங்க? அப்போ கட் அவுட் கலாச்சாரம் இருந்தால் அது வந்து மக்கள் வந்து சிரிக்கிறார்கள், மக்கள் கேள்வி கேட்கிறார்கள், கேவலமாக இருக்கிறது. அப்போ எதுவுமே நாங்களோ எங்களை சேர்ந்தவர்களோ எங்களுக்கு வேண்டியவர்களோ அது கள்ளசாராயம் காய்ச்சினாலும் சரி, அநாகரிகமாக ஓவியா இசைவாணி போன்று பேசினாலும் சரி, அது வந்து தவறு, குற்றம், கைது. ஆனால் வந்து ஒரு நடராஜ பெருமானை மற்றவர்கள் இத்தனை பேர் தொழக்கூடிய நடராஜ பெருமானை ஆணுறுப்பை தூக்கி காண்பிக்கிறார் என்று மிக மிக அசிங்கமாக பேசிய அந்த ராஜீவ்காந்தியை வந்து நீங்கள் ஃபர்தராக ப்ரமோஷன் கொடுத்து ஸ்போக்ஸ்மேனாக வச்சுருக்கீங்க. இதுதான் இந்த அரசு, இந்த திராவிட கபட நாடகம். இது திராவிடம் என்ற பெயரில் செய்யும் கபட நாடகம். நீங்கள் இந்த திராவிடத்தை வந்து கர்நாடகாக்காரன் ஒத்துக்கல, கேரளாக்காரன் ஒத்துக்கல, யாரும் அண்டை மாநிலங்களில் யாரும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அப்படியா இருந்தால் காவிரியில் பிரச்சனையே வரக்கூடாது. நீங்கள் அவனும் திராவிடம் நீங்களும் திராவிடன்னா அந்த உறவை வைத்துக்கொண்டு உங்களுக்கு பிரச்சனையே வரக்கூடாது. அதுவே வந்து நம்மளால் முடியலையே. சும்மா திராவிடம் என்பது ஒரு பம்மாத்து. இவர்களுக்கு வந்து ஏன் அதாவது இது மதராஸ் மாகாணமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் இங்கே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டும் இல்லாமல் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், மலையாளத்தை, கன்னடத்தை, துளுவை தாய்மொழியாக கொண்டவர்கள்லாம் வந்து மதராஸ் மாகாணத்தில் இணைந்திருந்தார். அந்த பீரியடில் இப்போ தலைக்காவேரின்னு இருக்க குடகு, அவங்க வந்து துளு, பக்கத்தில் கன்னடம் பேசுகிறவங்க. அந்த தமிழ்நாடு அதாவது மதராஸ் மாகாணத்தை பிரித்த பொழுது இந்த துளு பேசுகிறவங்க, நாங்கள் கன்னடங்களோட எங்களுக்கு சரியாக வராது, பக்கத்தில் எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரனோட சரியாக வராது, 3வது வீட்டுக்காரனோட செட் ஆகும், நாங்கள் உங்களோட சேர்ந்துக்கிறோம். நாங்கள் அப்போ இருந்த தமிழ்நாட்டின் நீதி கட்சி இவங்கெல்லாம் வந்து முடியாதுன்ட்டாங்க. அது மட்டும் தமிழ்நாட்டோட சேர்ந்துருந்தா இன்றைக்கி வந்து கர்நாடகா வந்து காவிரி நீருக்காக தமிழ்நாட்டுக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த துளுக்காரனை, துளுன்னா துளு பேசுபவர்கள், அந்த குடகு, தலைக்காவேரி, அவன் நீ என் கூட சேர வேணான்னு கழட்டி விட்டாங்க. இப்பொழுது தமிழ்நாடு என்று அழைக்கப்படும் இந்த நமது பகுதி எதுக்காக சொல்லணும்னா, அது அந்தந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு மொழி ரீதியாகவும் வந்தது. விஜயநகர சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் வந்து நம்ம சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் கட்டின பல கோயில்களை பராமரித்து மிகப்பெரிய தொண்டு செய்திருக்கிறார்கள். பலர் வந்து வீட்டில் தெலுங்கு பேசுபவர்களோ பிற தமிழை தவிர வேறு தாய்மொழியாக தென்னக மொழிகளை கொண்டவர்கள் தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றி இருக்கிறார்கள். அதனால் நான் வந்து யாரையும் வந்து வேறு மாதிரி நான் வந்து பேசணும்னு நினைக்கல. நான் சொல்லுது என்ன, தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசுபவர்கள், தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் அனைவரும் தமிழர்களே அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்துக்களை மட்டும் குறிவைத்து நீங்கள் வந்து பகுத்தறிவு என்று பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். முன்ன மாதிரி இல்லை, முயற்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் வந்து கங்குவா சினிமா படத்தை நான் வம்புக்கு இழுக்கிறதுக்காக சொல்லலை. அந்த படம் நல்லா இருக்கு, நல்லா ஒரு படம் நல்லா இருக்கும், ஒரு படம் இல்லாமல் இருக்கும். 4 படம் வந்துச்சுன்னா 1 தான் நல்லா இருக்கும், 1 மோசமாக இருக்கும். உதாரணம் இது ஒரு சாதாரண. பட் விழிப்புணர்வு அந்த எழுச்சி வர ஆரம்பித்து விட்டது. இதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய ஏமாத்து பொம்மாத்து செல்லாது, நிறுத்தி கொள்ளுங்கள். அவ்வளோதான் நம்ம. என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி, வணக்கம்.